நேற்று வந்து அரோராக்கு ஆதரவாக மஞ்சரியும் இவங்களும் போட்டிருந்தாங்க, சிவின் கணேஷனும் போட்டிருந்தாங்க. அப்போ மஞ்சரி கிட்ட வந்துட்டு எல்லாரும் கேட்டிருந்தாங்க, அப்போ மட்டும் ஏன் வரல, சபரியை தள்ளி விடும்போது ஏன் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சபரி வந்து பார்வதியை தள்ளி விடும்போது ஏன் வரலன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்லிட்டாங்க, அதுக்கு ஏன் வரல இதுக்கு ஏன் வரலன்னு நீங்கள் கேட்குறீங்கனாலே விஜய் பார்வதி இதில் தப்பு பண்ணியிருக்காங்கங்கிறது அதுலேயே கிளியராக தெரிஞ்சு போச்சு. இதில் உங்களால் பார்வதியை டிஃபெண்ட் பண்ண முடியல, அதனால தான் நீங்கள் அதுக்கு ஏன் வரல இதுக்கு ஏன் வரலன்னு கேட்குறீங்க. ஸோ அதுலேயே நீங்கள் தோத்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன, எதுக்கு வரணும்னு எனக்கு கரெக்டுன்னு படுதோ அதுக்கு தான் நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி மஞ்சரி திருப்பி ஒரு கிளாரிஃபிகேஷன் போஸ்ட் போட்டிருப்பாங்க. இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, ஜாக்லினும் வந்திருக்காங்க. அது உங்களுக்கு ஆதரவாக சிவன், மஞ்சரி, அதுக்கப்புறம் ஜாக்லின் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிபிளான கேண்டிடேட்ஸ் தான். இப்போ ஜாக்லின் வந்து ஒரு பொண்ணே இன்னொரு பொண்ணை என்ன இப்படி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, ரொம்ப கேவலமான கேம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வரவேற்க தகுந்தது. பட் எனக்கு என்ன ஒரே ஒரு இதுன்னா, கமருதீனும் அவனும் ஒரு பையனால் அவன் சொன்னான், எங்கள் அம்மா 4 மாதம் முன்னாடி இறந்து போயிட்டாங்க, எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருப்பேன், என் வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சிங்களா நேற்று திவாகர் கிட்ட பேசியிருப்பான் கமருதீன். ஸோ கமருதீனும் பாவம் தானே, கமருதீனுக்காகவும் சொல்லியிருக்கலாம். அது கமருதீன் அதை பண்ணா இதை பண்ணான்னு சொல்லலாம். பட் அதை அவங்க கன்சென்ட்டோடு பண்ணதை அன்வான்ட் டச், பேட் டச்சுன்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க. அது வந்து அந்த இடத்துலையும் குரல் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் ஒரு பொண்ணுக்காக அவங்க பேசுகிறதே ரொம்ப பெரிய விஷயம். அரோராக்கு நியாயம் கேட்டதே ரொம்ப பெரிய விஷயம். கமருதீனுக்கும் சேர்ந்து கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது என்னோட கருத்து. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.